வாங்க வேகமா வாங்க.
இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லலாம் இல்லையா? இது பொதுமக்கள் விஷயம் தானே இது. எனக்கு ஆபத்துக்கு நான் வியாபாரம் பண்ணல, அதனால அதை புரிஞ்சுங்க. போலீஸும் கொஞ்சம் வந்து ரோட பாக்குறது உங்க வேலை. நீங்க இன்னும் பாத்துங்க, உங்க உள்ளுக்கு நான் பொறுப்பேன், வெளியில நீங்க பாத்துங்க. நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, பணம் கொடுக்கறதா போய் சொல்லலாம் சொல்லுங்க. அதனால கொஞ்சம் நீங்க உதவி பண்ணுங்க. ரோட வந்து நீங்க பாத்துங்க. ஒரு நாள் 2 மணி நேரம் பார்க்க முடியாதா? ஒண்ணு இல்ல, பாருங்க எங்க நிக்கிறாங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி சார். நீங்க ஒருத்தர் வந்தா போதும் சார், ஒரு போலீஸ் வந்தா போதும், 4 பேர் வேண்டாம், ஒருத்தர் போடுங்க போதும். ஒரு பிரச்சனை கிடையாது, ரோட்ல யாரும் எல்லாம் பாத்துங்க. நான் பக்காவா பண்ணிட்டு இருக்கேன், 3000 தாண்டிட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து பார்வையில்லாதவங்க 400 பேர், அதனாலதான் ஆமா எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்க. அதான் 10 பேர் நிக்கிறாங்க, அதுல யாரும் நிக்க மாட்டாங்க. அவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் வராங்க பார்வையில்லாதவங்க. அதான் பிரச்சனை. எக்ஸ்ட்ரா 400 பேர் வந்திருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் ரோட நீங்க பாத்துங்க. இங்க வந்து ஒரு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். நான் பெர்ஃபெக்டா கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கேன். இது அப்படி சுத்தி அங்க 25 கிலோ இருக்குது, 500 பேர் நிக்கிறாங்க அங்க. இல்ல இல்ல, அவங்க எப்படி சுத்தி வராங்க, 500 பேர் நிக்க முடியும். மொத்தம் 600 பேர் இடம் இருக்கு. பொதுவா 600க்குள்ள நான் மேனேஜ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அவங்க ஒரு 400 பேர் வந்துட்டாங்க. அதான் ஒரு கான்ஸ்டபிள் நின்னா போதும், சும்மா நின்னா போதும், எவனும் நிக்க மாட்டாங்க. அதை மட்டும் அப்படி சொல்லுங்க. ஒரு போலீஸ் இருந்தா போதும் சார், உதவி பண்ணீங்கன்னா போதும். நீங்க ரோட்ல மட்டும் நீங்க பாத்துங்க, ரோட்ல யாரும் நிக்காம நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும்.